ஹாய், நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ப்ளம் கேக் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கப், உங்களுக்கு எந்த டம்ளர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டம்ளர் சீனி ஆட் பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வேறு வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. அதை சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி வரும். இந்த கலர் வந்த உடனே அதில் தண்ணி ஊற்றிட்டு தள்ளி போயிடுங்க, கண்டிப்பாக தெரிக்கும். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நட்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணுங்கள், நட்ஸ் அண்ட் டேட்ஸ். நான் இதில் பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ் மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நட்ஸ் கொஞ்சம் மற்ற இந்த டேட்ஸ் எல்லாம் விட நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வேக விடுங்க. அது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக் ஆகணும், ஏன்னா தண்ணியாக இருந்ததுன்னா கேக் நல்லா வராது. அதுக்கப்புறமா நான் 1 டம்ளருக்கு 1 எக் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளராக எடுத்திங்கன்னா 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டு வச்சுருப்போம்ல, அதையும் அதுக்குள்ளே எவ்வளோ செஞ்சிங்களோ அது எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு முந்திரி மட்டும் தனியாக க்ரன்ச்சியாக இருக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் முன்னாடி மெஷர்மெண்ட் கொடுத்த மாதிரி 3 ஏலக்காய், 3 கிராம்பு அண்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோத்தையும் நல்ல பவுட்ராக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளம் கேக்கு நல்லா ஸ்மெல் வரும். அப்புறம் ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட வெண்ணிலா எசன்ஸ், அந்த முட்டை ஸ்மெல் வரக்கூடாதுன்னு. அப்புறம் 2 கப்ஸ் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது முன்னாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், மில்க்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு டக்குன்னு ஒரு ஆயில் தடவின இல்லை கீ தடவின பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேக் பண்ணியிருக்கேன். நான் அவனில் தான் பேக் பண்ணேன். 160 நான் 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணேன். பேக் ஆனதும் லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், அப்போனா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக வருது பாருங்கள். மேலே உள்ள லேயர் சம்டைம்ஸ் அந்த எக் ஸ்மெல் வரும், அதனால் நீங்கள் வேணால் அதை மட்டும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.